ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதம் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ரஜினி, சிம்பு பிறந்து 3 2 கூடியவர்கள் தான் 2 பேருமே. குரு காம்பினேஷன் கரெக்டா அமைஞ்சதுன்னா இவங்களுக்கும் சக்சஸ் உண்டு. ஆனா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் காம்பினேஷன் அமையும். குரு, சூரியன் இருக்கிறதுனால சூரியனோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கும் ஓரளவுக்கு படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சிம்புவுக்கு வந்து இவரோட ஆதிக்கத்த வெளில காட்டக்கூடாது. இவர் கொஞ்சம் அடங்கி போனாலே இந்த படம் நல்லா ஓடும். நான் எல்லாம் டாமினேட் தான் பண்ணுவேன் அப்படின்னு தான். இப்போ ஆக்சுவலி ஒரு படத்துல டபுள் ஹீரோ இல்ல ட்ரிபிள் ஹீரோ இருக்க சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாருன்னா, இந்த ஆண்டு நல்ல படம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா இண்டிவிஜுவலா நடிக்கிறத விட, அந்த படத்துல 2 ஹீரோ, 3 ஹீரோ படத்துல நடிச்சாருன்னா, இவர் பேரு நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த தருணத்துல மீண்டும் நம்ம ஐயா பொதுவுடைமைமூர்த்தி ஐயாவுக்கு இந்த தருணத்துல என்னோட நன்றிய தெரிவிச்சிருக்கேன். என்னை மேலும் மெருகேற்றிய அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எண் ரீதியா எவ்வளோ சப்போர்ட்டா இருக்கும், எவ்வளோ பாதிப்பா இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த 2026 தமிழக மக்களுக்கு இல்ல, அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டா அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.